ஆர்வத்தோடும் ஆரவாரத்துடன் கூடியிருக்கின்ற பொழுது நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது. பாராளுமன்ற தேர்தல் மாத்திரமல்ல, அதனோடு சேர்ந்து தமிழகத்திலே 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வர இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த 20 சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலிலே இன்றைக்கு தமிழகத்திலே ஆள்பவர்கள் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் பெற முடியாது என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இத்தனை காலம் 1.5 ஆண்டு காலமாக நம்மை எல்லாம் ஏமாற்றி இங்கே சுயநலத்தோடு மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருந்தவர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்ற நல்ல நேரம் பாராளுமன்ற தேர்தலோடு வந்துவிட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருப்பதால் தான் இத்தனை ஆரவாரத்தோடு இங்கே நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள். பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல். கடந்த 2014 இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்களிலே வேறு மாதிரியாக முடிவெடுத்த பொழுதும் நமது தமிழக மக்களாகிய நீங்கள் சரியான முடிவெடுத்து அம்மாவின் வேட்பாளர்களை தமிழ்நாட்டிலே 37 தொகுதிகளிலே அன்றைக்கு வெற்றி பெற செய்தீர்கள். அதுபோல இன்றைக்கு அம்மா வழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களையும் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து 40 தொகுதிகளிலும் எங்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்பதும் இன்றைக்கு நன்றாக தெரியும். இந்த நேரத்திலே ஒன்றை நான் நினைவு கூற விரும்புகிறேன். புரட்சி தலைவர் அவர்கள் மறைவிற்கு பிறகு கழகம் இரண்டுபட்ட பொழுது அம்மாவின் தலைமையிலே ஜே அணியாகவும் திருப்பதி ஜானகி அம்மாள் தலைமையிலே ஜா அணியாகவும் திகழ்ந்த பொழுது அம்மாவின் அணி 27 தொகுதியில் தான் நாம் வெற்றி பெற்றோம். அதை தொடர்ந்து கழகம் ஒன்றுபட்ட பிறகு மீண்டும் இரட்டை இலை சின்னம் அம்மா அவர்களுக்கு கிடைத்த பிறகு நடைபெற்ற நமது மருங்காபுரி மற்றும் மதுரை கிழக்கு இடைத்தேர்தலிலே நீங்கள் அன்றைக்கு மாபெரும் வெற்றியை இரட்டை இலை சின்னத்திற்கு தேடி தந்தீர்கள். ஆனால் அன்றைக்கு அந்த இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு யார் கையிலே இருக்கிறது என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் கையிலும் புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னம் 30 ஆண்டுகள் அம்மா அவர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்ட வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னம் ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தலின் பொழுது அம்மாவை 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக முதல்வராக தேர்ந்தெடுத்த அம்மாவின் தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதியின் தேர்தலின் பொழுது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த தேர்தலின் பொழுது அந்த இரட்டை இலை சின்னத்தையே ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவின் தொகுதி மக்கள் தோற்கடித்தார்கள் என்றால் அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். அது புரட்சி தலைவர் அவர்கள் கையிலும் அம்மா அவர்களிடத்திலும் இருந்தவரைதான் அது வெற்றி சின்னம். இன்றைக்கு துரோகிகள் கையிலே இருப்பதால் அதை தோல்வி சின்னமாக்குவோம் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அந்த தேர்தலிலே என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக நினைவில் இருக்கும். இங்கே உள்ள கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அங்கே எங்களோடு வந்து ஆர்கே நகரிலே தேர்தல் பணியாற்றினீர்கள். அப்பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக இன்றைக்கு முதல்வராக இருப்பவர் உட்பட 33 பேரும் வீடு வீடாக சென்று அங்கே உள்ள மக்களிடம் ஓட்டுக்கு 6000 ரூபாய் என்று பேரம் பேசியும் அந்த மக்கள் அதற்கெல்லாம் சிறிதும் ஒற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு புதிதாக அதுவும் சுயேட்சையாக தமிழ்நாடு இதுவரை கண்டிராத அளவிற்கு ஒரு இடைத்தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை அவர்கள் குக்கர் சின்னத்திலே புதிய சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அன்றைக்கு வெற்றி பெற செய்தார்கள். அதுவும் அம்மா தொகுதி மக்கள். காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற 8 கோடி மக்களுக்கும் தெரியும், அவர்கள் என்றைக்கும் துரோகத்திற்கும் துணை போக மாட்டார்கள். இந்த ஆட்சி இன்றைக்கு அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு யாரால் தொடர்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கும். அதுபோல புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பொழுது அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் முயற்சித்து கூட புரட்சி தலைவரின் ஆட்சி அன்றைக்கு தொடர முடியவில்லை. ஆனால் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் நினைத்ததால் தான் இந்த ஆட்சி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.
ஆனால் முதலிலே முதல்வரான பன்னீர்செல்வமும் சரி, இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமியும் சரி, தன்னை ஏற்றி வைத்த ஏணியை எட்டி உதைத்துவிட்டு உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வது போல தன்னை முதல்வராக்கியவர்களுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக மத்தியிலே ஆள்பவர்களுக்கு இவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை கட்சியை விட்டு நீக்கிறார்கள். எப்படி 72 புரட்சி தலைவரை அன்றைக்கு புரட்சி தலைவரால் முதல்வரான கருணாநிதி அவர்கள் நீக்கிய பொழுது தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்கு புரட்சி தலைவர் பக்கம் நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள். துரோகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் தொடங்கிய இயக்கம்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அந்த இயக்கத்திலே இன்றைக்கு 30-35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கழித்து புரட்சி தலைவர் கூட எண்ணி பார்த்திருக்க மாட்டார். அந்த கட்சியிலேயே உள்ளவர்கள் துரோகம் செய்தார்கள். அதனால் உருவானதுதான் அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களால் உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் நமது புரட்சி தலைவரின் இயக்கத்தை அம்மாவின் வெற்றி சின்னத்தை மீட்டெடுப்பதற்காக உருவாகிய இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்திலே உள்ளவர்கள் நினைத்திருந்தால் ஆளுங்கட்சியில இருந்திருக்கலாம். பதவி சுகத்துக்காக பொண்ணுக்கும் பொருளுக்கும் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் ஆசைப்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே உள்ள அம்மாவின் தொண்டர்கள் அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தியாகத்தின் பக்கம் நிற்கிறார்கள், தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள், நீதி கேட்டு நிற்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு நீங்கள் என்றைக்கும் மன்னிப்பு அளிக்க மாட்டீர்கள். நிச்சயம் நீதியின் பக்கம் நிற்பீர்கள் என்ற காரணத்தினால் தான் உங்களை தேடி நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே கரூர் பாராளுமன்ற தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் நலனை கருதி எப்படி அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டிலே நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை, விவசாயிகளை பாதிக்கின்ற மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், ONGC திட்டங்களை அனுமதிக்கவில்லை, அதுபோல மக்களை பாதிக்கின்ற எந்த திட்டத்தையும் அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தங்கள் சுயநலத்திற்காக அனைத்தையும் இங்கே அனுமதித்த காரணத்தினால்தான், நீட் தேர்வு வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் மருத்துவ கல்லூரியில் சேர முடியாத நிலைமை இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றியமைத்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர, அம்மாவின் வழியிலே தமிழகம் தலைநிமிர்ந்து நடந்திட நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். காரணம், அம்மாவின் தொண்டர்களிலே 95% பேர் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். பதவிக்காக, பொண்ணுக்காக, பொருளுக்காக, அதிகாரத்திற்காக அங்கே அமைச்சர்களும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்களே தவிர கட்சிக்கு உயிரும் இரத்தமுமான சதையுமான தொண்டர்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். அதனால்தான் செல்கின்ற இடங்கள் எல்லாம் இங்கே மனப்பாறையிலே நீங்கள் கூடியிருப்பது போல, அது தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கு சென்றாலும் சரி, அது கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, திருத்தணியாக இருந்தாலும் சரி, அங்கே கிருஷ்ணகிரியாக இருந்தாலும் சரி, தஞ்சையாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் ஆதரவு அளிக்கிறார்கள். அம்மாவின் ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு சிறந்த ஆதரவு இருக்கிறது. நிச்சயம் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே உங்கள் ஆதரவோடு அம்மா அவர்கள் எப்படி 37 தொகுதிகளிலே வெற்றி பெற்றார்களோ அதையும் தாண்டி அவரது பிள்ளைகளாகிய நாங்கள் 40 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்தியாவின் பிரதமர் யார் என்பதை தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தீர்மானிக்கும் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கோரிக்கொள்கின்றேன். நமது மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட மக்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்களால் காவிரி குடிநீர் திட்டம் அமல்படுத்தப்பட்டும் நகரின் பெரும்பாலான பகுதிகளுக்கு இதுநாள் வரையில் குடிநீர் சரிவர கிடைக்காமல் இருந்து வருகிறது. அதனை சரி செய்து அனைத்து பகுதி மக்களுக்கும் தடையின்றி காவிரி குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், மணப்பாறை நகரத்திலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நிச்சயம் உங்கள் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியையும் இந்த நேரத்திலே கூறி, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.